கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 பொதுத் தேர்வுகள் நடத்த திட்டம். மார்ச் 9 வரை கருத்து கேட்பு. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இனி ஆண்டுதோறும் 2 பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும். இதன் மீதான கருத்துக்களை பொதுமக்கள், ஆசிரியர்கள் மார்ச் 9ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. முதுநிலை கியூட் 2025 தேர்வு அட்டவணை வெளியீடு. மார்ச் 13ஆம் தேதி முதல் தேர்வு தொடக்கம். மத்திய அரசு பல்கலைக்கழகங்களில் முதுகலை படிப்புகளில் சேர்வதற்காக நடத்தப்படும் முதுநிலை கியூட் 2025 கியூட் பிஜி தேர்விற்கான பாட வாரியான அட்டவணை வெளியாக உள்ளது. தேசிய தேர்வு முகமை NTA மூலம் 157 பாடங்களுக்கு மார்ச் 13 முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.nta.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். 9ஆம் வகுப்பு மாணவர்கள் கவனத்திற்கு. ஊரக திறனாய்வு தேர்விற்கான கீ ஆன்சர் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.dgeedsection@gmail.com என்ற இமெயிலுக்கு மின்னஞ்சல் அனுப்ப தேர்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கிராமப்புற மாணவர்களின் கல்வி ஊக்குவிக்கும் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. 9ஆம் வகுப்பு மாணவர்களில் மாவட்டந்தோறும் தலா 50 பேர் தேர்வு செய்யப்பட்டு ஆண்டுக்கு ரூபாய் 1000 என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். டெட் பதவி உயர்வு தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நிறைவடைந்தது. தீர்ப்பு எப்போது? அதாவது டெட் பதவி உயர்வு தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நிறைவடைந்தன. நீதிபதிகள் உத்தரவுப்படி வரும் திங்கட்கிழமைக்குள் தங்கள் பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிக்குமாறு NCTU உத்தரவிடப்பட்டுள்ளது. 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இறுதிக்கட்ட பணிகளில் தேர்வுத்துறை தீவிரம். தமிழகத்தில் 10, 11, 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு அடுத்த வாரம் தொடங்கவுள்ள நிலையில் கண்காணிப்பு அலுவலர்கள் நியமனம் போன்ற இறுதிக்கட்ட பணிகளை தேர்வுத்துறை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.dge.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.